ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது என்எம்எஸ் சீரிஸ் இருக்கக்கூடிய மேத்ஸ் பகுதியில் வரக்கூடிய உறவு முறை கணக்குகள் அதை பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு 3 விதமான கணக்குகள் வரும். ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஒருத்தரை சொல்லி இந்த உறவு முறை என்ன அப்படின்னு நேரடியா கேட்கிறது. இன்னொன்னு அறிமுகப்படுத்துறது, இவங்க இவங்க எனக்கு என்ன வேணும் அந்த மாதிரி அறிமுகப்படுத்துறது. இன்னொன்னு 2 பேரோட தொடர்பை கணித குறியீடுகள்ல போட்டுருவாங்க. அது மாதிரி ஒண்ணு போறது நம்ம எல்லாமே பார்க்கதான் போறோம். இந்த மாதிரி கணக்குகளை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பேசிக்கான நடைமுறைகளை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு மேலே உள்ள தலைமுறையை சொல்றாங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு இந்த மேல் நோக்கு அம்புக்குறிய போடணும். அடுத்தது நமக்கு கீழே உள்ள தலைமுறை அப்படின்னா நம்மளோட பசங்க பேரன் பேத்தி அப்படிங்கிறப்ப இந்த கீழ் நோக்கு அம்புக்குறி போடணும். அடுத்தது நமது சகோதரர் சகோதரி அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த கிடைமட்ட அம்புக்குறிய போடணும். அடுத்தது கணவன் மனைவி அப்படின்னா இரட்டை அம்புக்குறிய போட்டுக்கணும். அடுத்தது ஆணா இருந்தா சதுரம், பெண்ணா இருந்தா வட்டம். இதை நீங்க குறிக்கும் போது நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப முதல் கேள்வியை பாருங்களேன். ஏ என்பவர் டி இன் மனைவி, டி என்பவர் பி இன் தந்தை, பி மற்றும் சி ஆகியோர் சகோதரிகள் எனில் ஏ என்பவர் சிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஏ என்பவர் டி இன் மனைவி. இப்ப ஏ டி இன் மனைவி. இப்ப ஏங்கிறது என்ன, பெண் இல்லையா, அதனால வட்டம். டிங்கிறது ஆண், அதனால சதுரம் போட்டு இவங்க 2 பேரும் கணவன் மனைவி, அதனால படுக்கை அம்புக்குரிய ஃபர்ஸ்ட் போட்டுக்குவோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததை பாத்தீங்க அப்படின்னா பி மற்றும் சி ஆகியோர் சகோதரிகள். இப்ப தனியா போட்டுருவோம். பியும் சியும் சகோதரிகளாம், 2 பேருமே பெண்கள், சகோதரிகள். சகோதரிகள்னா படுக்கை அம்புக்குறி போடணும், போட்டோம். அடுத்தது எனில் ஏ என்பவர் சிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஒண்ணு இருக்குது, டி என்பவர் பி இன் தந்தை, டி என்பவர் பி இன் தந்தை. இவங்க என்னது, இவங்களோட தந்தை. டி என்பவர் பி இன் தந்தை. இப்ப ஏயும் டியும் கணவன் மனைவின்னு சொல்லிட்டாங்க, பி சி சகோதரிகள்னு சொல்லிட்டாங்க, பியோட தந்தை தான் டின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சிக்கும் தந்தை யாரு, டி தான். அப்படின்னா ஏ என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் சிக்கு என்ன உறவு, ஏ என்பவர் சிக்கு தாய்ங்கிற உறவு வரும். இந்த மாதிரி நம்ம பட விளக்கப்படம் மூலம் அறிந்து கொள்ளலாம். நாம அடுத்ததா பார்க்க போறது, வீணா ஒரு சிறுவனை பார்த்து இவன் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன் என கூறினாள் எனில் அந்த சிறுவனுக்கும் வீணாவுக்கும் உள்ள தொடர்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் நம்ம சொன்ன 2வது டைப், ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துறது. இது என்ன அப்படின்னா, இப்ப வீணாங்கிறது ஒரு பொண்ணு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், வட்டம் போட்டுட்டேன். இப்ப ஒரு சிறுவனை பார்த்து ஒரு பையனை பாக்குறான். அவன் என்னுடைய தாத்தாவின், அவளுடைய தாத்தாவின் ஒரே மகனின், அவனோட தாத்தாவோட ஒரே பகன்னா அவங்களோட அப்பா தான். இப்ப அப்பாவோட பையன் அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன வேணும், அவங்க 2 பேரும் அப்படின்னா சகோதரர்களா இருப்பாங்க. வீணாவோட தாத்தாவோட ஒரே பையன்னா அப்பா தான், அப்பாவோட ஒரே பையனா மகன் தான். அப்பாவோட மகன் இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா சகோதரன். அப்படின்னா வீணாவுக்கும் அந்த பையனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா சகோதரங்கிற தொடர்பு இருக்கும். தேங்க்ஸ்.